ஸ்ரீ ரமண பகவான் அருளி செய்த அக்ஷரமண மாலை பாத்துன்னு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு பற்றிமால் விடந்தலை உற்றிற்று முனமருள் பற்றிடவருள் புரி அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டு. நம்மளோட வாழ்க்கையில் சில அடிப்படையான விஷயங்கள் இருக்குது. அதாவது சாப்பிட்றதுக்கு உணவு, இருக்கிற இடம், உடுத்துக்கிறதுக்கு உடை, இவ்வளோதான். ஆனால் இது போதும் நம்மளால் இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் இதை தவிர நம்ம எதெல்லாம் சேர்க்குறோமோ நாளடைவில் அது நம்ம வாழ்க்கையை எங்கெங்கெல்லாமோ கொண்டு போயிடும், நம்மளை ஒரு மாதிரி அடிமைப்படுத்திடும். ஞானிகள் உங்களை என்ன சொல்கிறான்னா, எதெல்லாம் விடணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற. நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு கூட நம்ம முயற்சி பண்ணாத அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சோம்பல், உளச்சோம்பல் அப்படின்னு சொல்லுவாள், அது நம்மளை அழுத்துறது. நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றிலும் நிறைய இருக்கும், ஆனால் உண்மையிலேயே இது தேவையில்லை அப்படிங்கிறது அது அப்படியே வைக்க தெரியணும் அப்படிங்கிற விவேகம் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இடையற்று, அதாவது வெயிட்டு இல்லாமல் இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மேலே பறக்க ஆரம்பிப்போம். நம்மளோட மனசை ஆராய ஆரம்பித்தோன்னா டன் டன்னாக குப்பலாரி மாதிரி நமக்கு நாமே வச்சுட்டு இருக்கிறது புரியும். இதெல்லாம் குப்பைன்னு நினைக்கும் போதே அந்த குப்பை மேலே எப்படி நம்ம இருக்க முடியும்? அப்படி அந்த உணர்ற தெளிவை அதை நோக்கி நகர வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி நம்ம நகர ஆரம்பிப்போம். அப்படி லட்சியம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அசைக்க முடியாத பாறை மாதிரி ஒரு இருண்ட அறியாமையை அடிக்கிறது தான். ஒரு அறியாமை இருக்குது, அது ரொம்ப பாறை மாதிரி இருக்குது. இந்த அறியாமைங்கிற வார்த்தை மட்டும்தான் நமக்கு தெரியறது. ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னாடி நம்மளோட வாழ்க்கையில் நித்தமும் தினமும் செயல்படுற அகங்காரத்தோட விபரீதத்தை ஞானிகள் நமக்கு சுட்டி காட்டுறா. இந்த விபரீதத்தை இந்த பாட்டில் பகவான் மால்விடம், அதாவது சர்ப்பத்தோட விஷம் அப்படிங்கிறார். இப்போ இந்த பாட்டுக்குள்ளே போகும்போது பற்றிமால் விடந்தலை யுற்றிற்று முனமருள் பற்றிடவருள் புரி அருணாச்சலா. பற்றிமால் விடம், அதாவது மயக்கம், அஜ்ஞானம்ங்கிற விஷம். இந்த மயக்கம் எப்படி வருது அப்படிங்கிறத வேதாந்தம் 2 விதமாக சொல்லி விளக்கி நமக்கு சொல்கிறது. ஒன்று அத்தியாசம். அந்த அத்தியாசம்னா இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிறது. அடுத்தது 2வது ஆரோப்பம், அதாவது இருக்கிற உண்மையை விட்டுட்டோ அது மேலே நம்மளுடைய விஷயத்தை ஏற்றி பார்க்கறது. இந்த அத்தியாசத்துக்கு எது காரணம்னா மாயை தான் காரணம். இந்த மாயையை சொல்லும்போது சர்ப்பரஜ்ஜு நியாயம்னு சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கயிறு பாம்பா தெரியும், அது மாயா ரூபம் அப்படின்னு சொல்றா. இதோட சேர்ந்து கர்ம வினை, இதிலிருந்து தொடர்ந்து ஜென்மாந்திர வாசனா மலங்கள், இந்த வாசனைகளால் உருவாக்கக்கூடிய அகங்கார மமக்காரங்கள், இதெல்லாம் ஒன்றுக்கொன்று அப்படியே நீண்டு போயிட்டே இருக்கும். அடிப்படையாக மாயா அப்படிங்கிறத இங்கே மால் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மால் எப்படி இருக்குது, அந்த மாயை நம்மக்கிட்ட எப்படி வேலை செய்கிறது, நமக்குள்ளே எப்படி இந்த மயக்கத்தை உண்டாக்குறது? எல்லாரும் சொல்கிற உதாரணம் என்னென்னா, சர்ப்பரஜ்ஜு நியாயம்ங்கிற கயிறு பாம்பாக தெரியறது தான் சொல்கிறான். நம்ம நடந்து போகிற வழியில் ஒரு கயிறு இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு அது பாம்போ அப்படின்னு நினச்சி பயப்படுறோம். அப்போ அங்கே சட்டுன்னு ஒரு ஒளி வரும்போது, அது நிலாவோட வெளிச்சமோ ஏதோ ஒரு வெளிச்சம் அது மேலே விழற போது அது பாம்பு இல்லை கயிறு அப்படின்னு நமக்கு தெரியறது. இந்த பாம்பு இல்லை அப்படிங்கிற எண்ணம் போயிடுறது இல்லையா, அந்த எண்ணத்தினால உண்டான பயமும் உடனே அதோட சேர்ந்து போயிடும். நம்மளுடைய செயலற்ற தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்மளை விட்டு போகிறது. ஒரு தடவை ரமண பகவான்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது, கயிறு ஏன்பா பாம்பா தெரியறதுன்னா அங்கே இருக்கிற லோ லைட்டு தான் காரணம் அப்படிங்கிற. நம்ம ஒரு இருட்டில் இருக்கிற போது, அதாவது அறியாமையில் இருக்கிற போது இந்த உலகம் தெரியும், அந்த வெளிச்சம் வரும்போது உலகம் மறைஞ்சு போயிடும். ரமண பகவான் அடிக்கடி இன்னொரு உதாரணத்தை சொல்லுவார். நீங்கள் இருட்டில் சினிமா தேட்டரில் படம் பார்க்குறேள், அந்த வெண்மையான திரையில் படம் ஓடின்னு இருக்கும், அதில் இருக்கிற பிம்பம் தெரிகிறதுக்கு என்ன முக்கியம்? இருட்டு தான் முக்கியம். இப்போது அந்த சினிமா தேட்டருக்குள்ளே வெளிச்சமான ஒளி ஒன்று வந்துடுத்துனா திரையில் ஓடுற படம் தெரியாது, அந்த வெளிச்சத்தில் பிம்பங்கள் தெரியாது.
இருளும் ஒளியும் கலந்து கலந்து வந்தாதான் படமே தெரியும். இதில் அடிப்படையில் என்னன்னா, அப்பேற்பட்ட வெளிச்சம்தான் வரணும், அதுதான் முக்கியம். அது வந்துடுத்துனா நம்ம பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கு இருப்புங்கிறது இல்லாமல் காணாமல் போயிடும். இப்போ நம்ம இந்த உலகத்தில் பார்த்து பயப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது மாதிரி தான். வெளியில் எவ்வளோ பேதம் இருந்தாலும் அகத்தில், புறத்தில் எவ்வளோ பேதம் இருந்தாலும் அகத்தில் விழிப்பு வரும்போது முதல்ல நம்மளை விட்டு போகிறது எதுன்னா பயம். இதைத்தான் மகத் பய நிவாரணம் அப்படிங்கிறா. இது எல்லாத்தையும் சுருக்கி பகவான் இங்கே பற்றிமால் விடந்தலை, அஜ்ஞானம்ங்கிற அந்த சர்ப்பத்தோட விஷமானது தலைக்கு மேலே ஏறி சாகரத்துக்கு முன்னாடி உன்னுடைய அருள் அப்படிங்கிற அமுதம் அது உண்டு, அது வாழ்த்தி அருள் புரிவாய் அருணாச்சலா அப்படிங்கிறார். இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். முற்றிலும் ஒரு அறியாமைக்குள்ளே மூழ்கி இருக்கிற ஒருத்தனுக்கு கயிறு பாம்பு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அதுக்கு அடுத்தது முழு வெளிச்சம் வந்துடுத்துன்னா, ஆத்ம பிரகாசம் ஒளிர்ந்ததுன்னா கம்ப்ளீட் என்லைட்டன் ஸ்டேட்டில் இருப்பான். அந்த நேரத்துலேயும் கயிறு பாம்பு பிரச்சனை வராது. இப்படி முழுக்க அறியாமையிலையும் இல்லாமல் கயிறு பாம்பு பிரச்சனை, அதாவது முழுசாக அறியாமையில் இருக்கணும், இல்லை முழுசாக ஞான நிலையில் இருக்கணும். அந்த 2 பேருக்கும் தான் கயிறு பாம்பு பிரச்சனை வராது. இப்போ ஆன்மீகத்தில் இந்த ரெண்டையும் புக்தி பூர்வமாக தெரிஞ்சின்றவாளுக்கு, அதாவது ஞான நிலையில் இருக்கிறவாளையும் தெரிஞ்சுண்டு அறியாமையில் இருக்கிறவாளையும் தெரிஞ்சுட்டு இருக்கிறவா பல பேருக்கு ஒரு இந்த நடுத்தரமான ஒரு நிலை இருக்குல்ல, இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல், அவளுக்கு தான் பிரச்சனை. அதனாலே பகவான் முழுக்க முழுக்க நம்மளை மாதிரி தவிக்கிறவாளுக்கு தான் இதெல்லாம் எழுதியிருக்கார். இன்கம்ப்ளீட் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ் தேன் இக்னோரன்ஸ். அப்போது பற்றிமால் விடந்தலை அப்படிங்கிற இந்த மாயா விஷம் நம்ம தலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி அருள் பற்றிட அருள் புரி அருணாச்சலா அப்படிங்கிறார். இதில் வரக்கூடிய அருள் பற்றிட அருள் புரி அப்படிங்கிற அருள் அருள்னு இந்த 2 தடவை இந்த வார்த்தை வருது இந்த பாட்டில். அருள் பற்றிட அப்படிங்கிற வார்த்தையில் ஒரு ஜீவனோட அவசரம் தெரியறது. அதாவது இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த நிலை இருக்கு இல்லையா, இது விஷயம்னு தெரிஞ்சிடுத்து. ஜெயகிருஷ்ணமூர்த்தி அடிக்கடி சொல்கிறது ஒன்று தான், சார் வென் யூ சீ த ஸ்னேக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ வாட் டு யூ வில் டூ அப்படின்னு கேட்குறாரு. அப்படி சட்டுன்னு நிற்ப இல்லையா, இந்த முன்னாடி நமக்கு முன்னாடி ஒரு பாம்பு இருக்குன்னா நம்ம என்ன ஆகும், அப்படியே பயந்து பின்வாங்குவோம். அதனால் அந்த விஷம் என்னை பற்றத்துக்குள்ள நான் அருளை பிடிச்சிக்கணும். விஷயம் என்கிட்ட வரத்துக்குள்ளே எனக்கு அனுகிரகம் வேணும். ஏன்னா இவ்வளோ தூரம் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தா கூட நான் சரியாக பற்றலையோ அப்படிங்கிற கவலையும் சந்தேகமும் எனக்கு எப்பவுமே இருக்குது. உன்னை பற்றிக்கிறதுக்காக எனக்கு அருள் புரி அருணாச்சலா அப்படின்னு கேட்குறார். இதுக்கு முதல்ல வரக்கூடிய அருள்ங்கிறது அருணாச்சலங்கிற அண்ணாமலையானை நோக்கி நகர்ந்து பற்ற வேண்டிய அருள். சரி, நாம் தான் அருணாச்சலத்தை பற்றுகிறோமே அப்படின்னு நமக்கு தோணும். நம்மையும் அறியாமல் நமக்கு ஒரு சின்ன அகங்காரம் உள்ளே இருக்குது. பகவான் உடனடியாக அந்த அகங்காரத்து மேலே ஒரு சம்மட்டி அடிக்கிறார். உத்து பாருங்கோ, உத்து கவனிக்கணும், உன்னை நான் பற்றுவதற்கு நீதான்ப்பா அருள் புரியணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இன்னொரு உள்கோணத்தை பார்க்கும்போது முதல்ல சொல்லக்கூடிய அருள் அச்சலமானது, செயல் கிடையாது. நான் தான் அதை போய் பற்றிக்கணும், அதுதான் அண்ணாமலை. அடுத்தது சொல்லக்கூடிய அருள் புரியில் அப்படிங்கிற செயல் இருக்குல்ல, அது கருணைங்கிற செயலாக மாறி நம்மக்கிட்ட வருது. அந்த அச்சலமாக இருக்கிறது கருணையாக மாறும்போது தான் நம்ம மேலே செயல்பட தொடங்கும். அது செயல்பட தொடங்கிட்டாலே அண்ணாமலை உண்ணாமலையாக மாறுது, அம்பாளாக மாறுறா. முதல் அருள் அருணாச்சல சிவத்தையும், இரண்டாவது அருள் அவிதகுஜாம்பாளான சக்தியையும் குறிக்கிறது. அக்ஷரமணமாலையில் எப்போவுமே ஒரு வார்த்தை இன்னொரு தடவை திரும்பி வந்தாலே அது அப்படியே கருணை அம்பாள் அப்படின்னு, அம்பாள் நம்மளை நோக்கி வரா அப்படிங்கிறது தான் அர்த்தம். பகவான் இந்த முதல் வரியில் மால் என்னும் மயக்கத்தை விஷம்னு சொல்லிட்டார். 2வது வரியில் அருள் புரி அருணாச்சலா அப்படிங்கிறார். முதல் வரியில் விஷம்னு வந்ததுனால 2வது வரியை நம்ம அமிர்தம்னு எடுத்துக்கணும். மயக்கம் விஷமாக இருக்கிறது, அந்த விஷத்தை முறிக்கக்கூடியது எதுனா அமிர்தம். இங்கே உண்ணாமலையோட அருளாக செயல்படுறது ஆதியில் பார்க்கடையில் கடைஞ்சா
விஷம் வந்தது. விஷத்தை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. சிவன் தான் அந்த ஆலகால விஷத்தை ஏற்றுண்டார். தன்னுடைய கண்டத்திலிருந்து விஷம் இறங்கிறதுக்குள்ளே அந்த கண்டத்திலேயே அந்த விஷத்தை நிறுத்தி அதை முறிச்ச அந்த கையே உண்ணாமலை அப்படிங்கிற அம்பாளுடைய அருட்கை, அம்பாளுடைய அமிர்த ஹஸ்தம் சுவாமியோட கண்டத்தில் பட்ட உடனே அந்த பெரிய விஷயமே முறிஞ்சு போச்சு. சிவன் திருநீல கண்டரா மாறினர். இப்போ முதல் வரியை பார்க்கணும். பற்றிமால் விடந்தலை, தலைக்கு மேலே விஷயம் ஏறிடக்கூடாதுன்னு பிரார்த்தனை எத்தனை முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஏன்னா இந்த ஆலகால விஷம்ங்கிறது அந்த மாயை சிவனையே ஏதாவது பண்ணிடுமா, இல்லைன்னா அமிர்த கரம் எப்படி அங்கே நிறுத்துறது, அதை தான் இந்த புராணம் விளக்குறது. இதே மாதிரி நீயும் இங்கே அருள் புரியணும்ப்பா அப்படின்னு கேட்குறார் ரமணர் அருணாச்சலனை பார்த்து. இன்னொரு வேதாந்த சூக்ஷ்மம் இந்த பாட்டில், விஷத்தை சொல்லிட்டு சர்ப்பத்தை சொல்லாமல் விட்டுருப்பார். ஏன்னா உண்மையிலே கயிறு இருக்கே தவிர பாம்பு இல்லை. விஷம் மாதிரி தெரியறதுங்கிறது நம்மளுடைய அத்தியாசம், ஆரோப்பம், தோற்றத்தினால தெரியக்கூடிய அந்த மாயா காரியங்கள் தானே தவிர உண்மையிலேயே இருக்கிறது பூர்ணமான பிரம்ம வஸ்து. அந்த சத்தியம் மட்டும்தான் இருக்கு. ரமண பகவான் மாதிரி இருக்கக்கூடிய ஞானிகள்லாம் நம்மக்கிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுக்கு மரணம்ங்கிறது ஒன்று இருக்கிறதுன்னு தெரியும். அது இந்த சரீரம் ஒரு நாள் கீழே விழுந்து விட போகிறது அப்படிங்கிறது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி உன் மனசு இறக்கட்டும். உண்மையான சாவுங்கிறது அதுதான். உடம்பெல்லாம் சரியாக இருக்கும்போதே அதை நம்ம உணர்ந்துட்டோன்னா நல்லது. இல்லைன்னா மரணம் வரும்போது ஐயோ நம்ம இறந்து போகிறோமேங்கிறது நம்ம இந்த சரீரத்தோட இணைச்சுண்டு கவலைப்படுவோம். திரும்ப திரும்ப இந்த உலகத்துக்குள்ளே விழுந்துட்டே இருப்போம். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு நமக்கு தேவையானது என்னன்னா அருள் தான், அனுகிரகம்தான். எல்லாருக்கும் இந்த அருள் அப்படிங்கிற வார்த்தை மட்டுமே தெரியும். அது அனுபவத்தில் வரவும் அது நமக்குள்ளே செயல்படவும் அது தான் நம்மளுடைய பிரார்த்தனையாக நம்ம வைக்கணும் அருணாச்சலன்ட்ட. பற்றிமால் விடந்தலை யுற்றிற்று முனமருள் பற்றிட அருள் புரி அருணாச்சலா அப்படிங்கிற இந்த பாட்டை நம்ம அசை போட்டுட்டே இருக்கணும். இந்த வார்த்தைகளில் ஒரு வாசனை கசிஞ்சு கசிஞ்சு நம்மளை சூழும். அதனால தான் பகவான் அக்ஷர மனமாலை, அக்ஷர மனம், அதாவது எழுத்துக்களுக்குள்ள ஒரு மனத்தை வச்சிருக்கார். சொல்ல சொல்ல மலையளவு மலர்கள் அப்படியே நம்ம மேலே மணக்கிற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் அது வியாபிச்சு இருக்கும். அந்த வாசனையை நம்ம உணர்வோம், அந்த நல்ல மனத்தை நம்ம உணர்வோம். நன்றி.